நான் டாக்டர் அருண்குமார், சீனியர் கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், ஆர்ஜி ஸ்டோன் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறோம். அது இந்த 152 வாட் ஹோல்மியம் லேசர். இந்த லேசர் டெக்னாலஜி பல வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மெஷின், எஃபிஷியன்சி இருக்கிற மெஷின் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஆர்ஜி ஸ்டோன் குரூப் லான்ச் பண்ணியிருக்கு. இந்த மெஷினை நான் இப்போ லாஸ்ட் 3 months we are being using. முன்னாடி நாங்கள் 100 வாட் லேசரில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 152 வாட் லேசரை யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ். மெயினாக சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி வர எஃபெக்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் செட்டிங்ஸ் நிறையா இருக்குது, சாஃப்ட்வேர் அப்டேஷன் நிறையா இருக்கிறதால நமக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹார்ட் டிஷ்யூ, சாஃப்ட் டிஷ்யூ, என்ன டைப் ஆஃப் டிஷ்யூவாக இருந்தாலும், ஸ்டோன்ஸு எல்லாத்துக்குமே இந்த லேசர் அப்ளை ஆகும். அண்ட் எனி டைப் ஆஃப் ஸ்டோன், ஹார்ட் ஸ்டோனாக இருக்கலாம், பெரிய ஸ்டோனாக கூட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் நொறுக்கிறதால நிறைய பேருக்கு நம்ம இந்த கிட்னியில் ஹோல் போடாமலே யூரின் வழியாகவே இந்த கல்லை உடைக்கிறதுக்கும் இந்த லேசர், பவர்ஃபுல் லேசர்னால நமக்கு முடியுது. ஸோ இது 152 வாட் ஹை பவர் ஹோல்மியம் லேசர். தட் இஸ் தி நியூ லான்ச் பை ஆர்ஜி. அது நெக்ஸ்ட் திங் இஸ் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெலஸ்கோப். ஸோ மினிமலி இன்வேசிவ் லேசர் என்யூக்ளியேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், மிலப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மினிமலி இன்வேசிவ் ஏன் சொல்கிறோன்னா, ஏற்கனவே பண்ணுற சைஸ் ஆஃப் டெலஸ்கோப்போட சின்ன சைஸ் டெலஸ்கோப், சின்ன சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதால மோர் எஃபிஷியண்ட்டாக அந்த ஆப்ரேஷனை, ப்ராஸ்டேட்டுக்காக ஆப்ரேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் டு டிடெக்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் ஆல்சோ எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, அதோட தன்மை எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு சுலபமான பிளட் டெஸ்ட்டாக நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். பட் அது அவைலபிளாக தான் இருக்குது கொஞ்ச நாளாக. பட் கம்பைன்டு கிட் மாதிரி ஒன்று அது வரதால் நமக்கு ஒரே டெஸ்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இந்த லேசர் we can யூஸ் ஃபார் அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட், பினைன் என்லார்ஜ்மெண்ட், அது இஸ் ஏஜ்னால் வரக்கூடிய என்லார்ஜ்மெண்ட்டுக்கு இந்த லேசர் மூலமாக சுலபமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ரெண்டாவது, நீர் பையில் இருக்கிற கட்டி, பிளாடர் டியூமர், அதையுமே இந்த லேசரில் வெரி ப்ரிசைஸாக ரிசெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் லேசரில் அந்த செட்டிங்ஸ் கிடையாது. அதை யூஸ்வலாக யூஸ் பண்ணி பிளாடர் கேன்சரை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த லேசரில் ஸ்பெஷல் சாஃப்ட் டிஷ்யூ செட்டிங்னு இருக்குது. அந்த செட்டிங் மூலமாக நம்ம இந்த பிளாடர் கேன்சர்ஸையும் ட்ரீட் பண்ணுவோம். ப்ளஸ் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன்ஸ், வெரி ஹார்ட் ஸ்டோன்ஸ், வெரி பிக் ஸ்டோன்ஸு ஃபாஸ்ட்டாக உடைக்கிற அளவுக்கு இதில் செட்டிங்ஸ் நம்ம வச்சு அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் கூட பவுடர் பண்ணுறதால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா கல்லையும் யூரின் வழியாகவே உடைச்சிடுறோம். அந்த கிட்னியில் பங்க்சர் பண்ணி ஹோல் பண்ணி பண்ணுறதில்ல. கிட்னி பொறுத்த வரைக்கும் எல்லா கிட்னி டிசீஸ்க்கும் ஒரு சில காமன் ஸ்டெப்ஸ் தான் ப்ரிவென்ஷன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்டோன் டிசீஸ் அப்படின்றோம். இந்த சம்மர் டைமில் நம்ம இந்த மீட்டிங்கும் வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் நிறையா குடிக்கணும். மினிமம் 3 லிட்டராவது ஒரு நாளைக்கு தண்ணி அருந்தணும். அது தவிர சாப்பாட்டில் உப்பு, சால்ட் நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எல்லா டிசீஸுக்கும் இப்போ நம்ம பார்க்குற கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சால்ட் ஒரு மேஜர் ஃபேக்டர். பிபியாக இருக்கலாம், யூரிக் ஆசிட் ப்ராப்ளமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே உப்பு குறைச்சாதான் முக்கியம். ஸோ அதனால் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். மூணாவது, நம்ம ரொம்ப ஹை இன்டேக் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அது போட்டாலும் சில டைம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் வரும், கல் வரும், யூரிக் ஆசிட் அதிகமாகும். ப்ளஸ் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக பண்ணாதவங்களுக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட்டு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் இன்டேக் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிட்னிக்கு நல்லது. அண்ட் லாஸ்ட், நம்ம இந்த ப்ராஸ்டேட் ரிலேட்டட் டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் காரணத்தினால வரதில்லை. நம்ம ப்ராஸ்டேட் கேன்சராக இருக்கட்டும், என்லார்ஜ் ப்ராஸ்டேட், சில பேருக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்னால வருது, சில பேருக்கு ஏஜ்னால அது டெவலப் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் 50 years ஆஃப் ஏஜ் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், PSA டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஆரம்ப காலத்திலே அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை கண்டுபிடிச்சி அது முத்தி போய் கிட்னியெல்லாம் அஃபெக்ட் பண்ணி, இல்லை அவர் சொன்ன மாதிரி கல் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து நம்ம சரி பண்ணிட்டா நல்லது நமக்கு.